இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடக ராசி. இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்த்துட்டு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பு அப்படின்னா, ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே போய் அவங்களுக்கு உதவி செய்யணும், அதுவும் கடன் வாங்கி கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இதனால தான் பல பேர் வாங்கி கொடுக்கறது, முன்ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி பல பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான். கடன் வாங்குவாங்க, ஆனால் கடன் வாங்கினவங்க ஓடிடுவாங்க. முன்ஜாமீன் போட்ட உங்களை பிடிச்சிக்கிட்டு கடனை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க உங்ககிட்ட செய்வாங்க. மக்கள் தொண்டே தன்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் தான். மனுஷனாக பிறந்தா 10 பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கடகராசி அன்பர்கள் தான். இந்த ராசி அன்பர்கள் மிக அதிகமான மனோபலம் கொண்டவங்க, வைராகியம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும், வசியம் கொண்டவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். மகான்களும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் பிறந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி தான். இந்த ராசிக்காரங்க ஒரு நல்ல நண்பராக, நல்ல ஒரு உதவியாளராக செயல்படுவாங்க. அதீத புத்திசாலிங்க, அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னு கூட இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம். யார் வேணாலும் இந்த கடகராசி அன்பர்களை முழு மனதோடு நம்பலாம், அவ்வளவு நம்பிக்கையானவங்க. அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் எப்படி ஒரு மாதத்தில் 15 நாள் ஏற்றமாகவும் 5 நாள் தேய்பிறையாகவும் இருக்காரோ அது மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்களும் பெரும்பாலும் இருக்கும். இவங்களுடைய செயல் ஒவ்வொன்றுமே அப்படி தான் இருக்கும். 10 நாள் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, 15 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கடகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி மாதக்கோள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சந்திர பகவான். இவர் 2வது சர ராசி. பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி. இந்த கடகராசி ஒரு பெண் ராசி. இந்த ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த கடகராசியில் பிறந்தவங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் நட்பு ராசியாக ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம் இதெல்லாம் நட்பு ராசியாக அமையும். மற்ற ராசிகள்லாம் எங்களுக்கு நட்பு ராசியாக அமைய மாட்டாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நட்பு ராசியாக மற்ற ராசிகள் அமைந்தாலும் கூட அவங்க மூலிமா உங்களுக்கு எந்த ஒரு உதவியோ எந்த ஒரு இதோ அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் எந்த ஒரு செயல்லையும் பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா டக்குன்னு உதவி செய்யக்கூடியவங்க இந்த 4 ராசிக்காரங்களும் இந்த கடகராசிக்கு நட்பு ராசியாக அமையும். இவங்களே வாழ்க்கை துணையாக அமைந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாங்கள் சொன்ன அந்த நட்பு ராசி 4 ராசியில் உங்களுடைய நண்பரும் இருக்காரா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பண வரத்திற்கு வருகின்ற வாரத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சீராகும். குடும்ப தொடர்பாக ஒரு முக்கிய முடிவு இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த முக்கிய முடிவை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் அவசர முடிவு வேண்டவே வேண்டாம், யோசித்து முடிவெடுங்க. இல்லது இந்த முடிவை மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. உறவினர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு மன நிம்மதியை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி அமைந்துடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே குறிப்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருங்க. ஏதாவது முக்கிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கூட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதை பொதுவாக எடுங்க. தனிப்பட்ட முறையில் இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆணித்தனமாக சொன்னீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களை
உங்களுடைய நிம்மதியை பாதிக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நேரம் பார்க்காம தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதிக நேரம் வேலைப்பளு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உடல் உபாதைகள், உடல் சோர்வு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில விஷயத்தில் அவங்க உதவிகரமாக இருந்தாலும் கூட பேச்சில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். லாபம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு சின்ன மனசஞ்சலம் அப்பப்போ ஏற்படும். புதிய முடிவுகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு அளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் சிரமப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. மற்றபடி இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான அலுவலக வேலைகளை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. முக்கிய பொறுப்பு ஏதாவது உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக செய்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி இந்த காலகட்டத்தில் ஒருபோதும் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய மேற்பார்வையில் எல்லாம் நடக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சரஸ்வதிக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். தினமுமே இதை செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியில் பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பெரியவங்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும். இடத்துல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க. அந்த குருவோடைய அறிவுரை உங்களுடைய அறிவில் இருந்த அந்த குழப்பம், தெளிவில்லாத ஒரு மனநிலை இதெல்லாம் மாறும். உங்களுடைய அறிவு தெளிவாகும். உங்களுடைய விருப்பங்களும் வருகின்ற நாட்களில் நிறைவேறும். நீண்ட நாளாக ஒரு பொருளை வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வருகின்ற நாட்களில் அமையும். தனவரவு தாராளமாக இருக்குது. நல்லவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க மூலிமா நீங்கள் எதிர்பாராமல் நிறைய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா உணவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உணவை தானமாக வழங்கிட்டு வாங்க. நல்ல மாற்றம் வரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. வெளியில் இருந்து ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உறவுகள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு வகையில் பண உதவி கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்துங்க. ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். கோபத்தை குறைச்சிக்கோங்க. எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க. இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அது உங்களுடைய மனதை ரொம்ப பாதிக்கும். தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். நல்லவங்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேல் அதிகாரியோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஒரு சிலருக்கு மேலதிகாரி மூலமாக நல்ல ஒரு பாராட்டோ, பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ இந்த மாதிரி ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய சிந்தையில் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தையில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பாராமல் திடீர்னு தனவரத்தும் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பட்டம், பதவி இதெல்லாம் தேடி வரும். விருந்தினர்கள் வருகையால் வீட்லேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. மேலதிகாரியோட ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய நண்பர்கள் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. கவனச்சிதறல் வேண்டவே வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.